நமஸ்காரம் எல்லாருக்கும். 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம பார்க்கணும். இந்த அத்தியாயம் புருஷோத்தம யோகம். சோ இதுல நம்ம பார்த்தது க்ஷர புருஷன், அக்ஷர புருஷன், புருஷோத்தமன். ஷார்ட்டா சொல்லணும்னா க்ஷர புருஷன்ங்கிறது நம்மளுடைய ஸ்தூல உடல், ஸ்தூலம், சூக்ஷ்ம, காரண சரீரம் எல்லாமே சேர்த்து க்ஷர புருஷன். அது எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிற அந்த ஜீவாத்மாங்கிறது தான் அக்ஷர புருஷன். புருஷோத்தமன், புருஷ உத்தமன் அப்படிங்கறது அந்த பரமாத்மா அப்படின்னு. சோ ஒவ்வொன்னுடைய ஸ்வரூபம் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மா அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம அந்த ஆகாசம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அந்த ஆகாசம்ங்கிறது எங்கேயும் பரவி இருக்கு. நீ என்னதான் நீ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாலும் அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸும் ஆகாசம் தான். சோ அந்த ஆப்ஜெக்ட் ஒண்ணு வைக்கிறேன்னா அது அந்த ஆகாசத்தை நடுவுல உனக்கு டிவைட் பண்ற மாதிரிதான் இருக்கே தவிர இந்த ஆகாசம்ங்கிறது நீளமானது, நெவர் எண்டிங். அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மா. நம்ம ஒவ்வொரு உடலும் அந்த பெரிய பரமாத்மாவை பரமாத்மா ஒண்ணுதான், அதுதான் அப்படியே ஒவ்வொரு உடல்லையும் ஜீவாத்மாவா இருக்குன்னு சொல்லி அந்த எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். சோ இப்ப எல்லா 3 இதையும் பார்த்துட்டு இப்ப புருஷோத்தமன் அப்படிங்கும் பொழுது அந்த புருஷோத்தமனுடைய இலக்கணம்ல வரிசையா பார்த்துட்டு வரோம். அப்பேற்பட்ட ஒரு எல்லாமாக இருக்கக்கூடியதா இருக்கு அந்த புருஷோத்தமன்கிறவர் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தையே தாங்கும் அந்த சக்தி என்னுடைய அம்சம்தான் அப்படிங்கிறார். அதே மாதிரி எல்லா உயிரினங்களிலும் உறைவாகி இருக்கும் அந்த பிராணனாகவும் அபான வாயுக்களாகவும் நான் தான் இருக்கேன். அதே மாதிரி வைஸ்வானரன் அப்படிங்கிற அந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அக்னி இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கிற அந்த வெப்பம், அந்த வெப்பமாகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ அடுத்தது அங்கேருந்து சர்வஸ்ய, இது திருப்பியும் 4 லைன் இது ராகம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ மத்தஸ் ஸ்மிருதிர் ஞான மபோஹனம் ச வேதைஸ்ச சர்வை ரஹமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவி தேவ சாஹம். வித்யார்ணம். சர்வஸ்ய சா இல்ல வாணி வாங்கோ. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ. மத்த ஸ்மிருதிர்ஞானமபோஹனம் ச. மத்த ஸ்மிருதிர்ஞானமபோஹனம் ச. வேதைஸ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ. வேதைஸ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ. வேதாந்த கிருத் வேதவிதேவ சாஹம். வேதாந்த கிருத் வேதவிதேவ சாஹம். வேத்யோன்னு இருக்கு, 3rd லைன் வேத்யஹ பண்ணிக்கணும். வேத்யஹ பண்ணிடுங்க. ஓகே ஓகே சொல்லட்டுமா மேம்? சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர்ஞானமபோஹனம் ச. வேதைஸ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ. வேதாந்த கிருத் வேதவிதேவ சாஹம். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர்ஞானமபோஹனம் ச. வேதைஸ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ. வேதாந்த கிருத் வேதவிதேவ சாஹம். ஓகே. சோ அவர் என்ன சொன்னார்? நான் தான் உடம்புக்குள்ள பிராணனாவும் இருக்கேன், அந்த வாயுவாகவும் இருக்கேன், அக்னி நம்மளுக்கு ஜீர்ணம் பண்ணக்கூடிய அந்த அக்னியாகவும் இருக்கேன்னாரு. இப்போ ஜென்ரலா ஒரே இதா சொல்லிட்டார். எல்லா பிராணிகளுடைய
இதயத்தில் அந்தர்யாமியாக இருந்துருக்கேன், நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி ஒவ்வொரு உடல்லையும் இருக்கும் அந்த ஸ்மிருதி, அதாவது ஸ்மிருதிங்கிறது நம்மளுடைய நினைவு, மெமரின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் என்னுடைய அம்சம்தான். அதே மாதிரி ஞானம், ஞானம்னா என்ன, ஒரு பொருளை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது, அதுதான் ஞானம். அந்த ஞானம் அப்படிங்கறதும் என்னுடைய அம்சம்தான். அதே மாதிரி அந்த ஞானம் நம்மளுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி நம்மளுக்கு அந்த தெளிவு கிடைக்கிறது இல்லையா, அது பேர் தான் அப்போகணம்னு பேரு. அந்த அப்போகணமும் என்னுடைய அம்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவளுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு அவளுக்கு இந்த நினைவு, ஞானம் இதெல்லாமே அவ கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே என்னுடைய அம்சம்தான். அவ மனசுல அவ கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அத நான் உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்ற. எல்லா வேதங்களாலும் அறியத்தக்கவனும் நான் தான் அப்படின்னு அந்த புருஷோத்தமன்கிறத பகவான் தன் வாயாலேயே புருஷோத்தமனுடைய அந்த இலக்கணத்தை சொல்ற. வேதத்தின் மூல பொருளும் நான் தான், அந்த வேதத்தின் மூலம் அறியக்கூடிய பொருளும் நான் தான் அப்படிங்கிற. அதாவது வேதத்தின் மூலமா நம்ம என்ன அறியறோம், வேதாந்தம் அறியறோம். அந்த வேதாந்தம், அந்த கருத்தும் நான் தான், மூலமும் நான் தான் அப்படிங்கிற. எவ்வளவு அழகா சொல்றேன். நெக்ஸ்ட். சோ இப்ப திருப்பியும் நம்மளுக்கு அந்த அக்ஷர புருஷன் அதனுடைய சம்மரிய திருப்பியும் கொண்டு சொல்ற. த்வாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஸ் சாக்ஷர ஏவ ச. க்ஷரஸ் சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்யதே. வித்யா மேம். द्वाविमौ पुरुषौ लोके द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च. क्षरश्चाक्षर एव च. क्षरः सर्वाणि भूतानि क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते. कूटस्थोऽक्षर उच्यते. द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च. क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते. द्वाविमौ पुरुषौ लोके क्षरश्चाक्षर एव च. क्षरः सर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते. ஓகே, சோ இது ஏற்கனவே பார்த்ததுதான். மேபி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சாப்டர்ங்கிறதுனால சம்மரி மாதிரி திருப்பியும் கொண்டு வர. இந்த உலகத்துல 2 வகையான புருஷர்கள் இருக்க, க்ஷர புருஷன், அக்ஷர புருஷன். க்ஷர புருஷன்கிறது அழிபவன், அக்ஷர புருஷன்கிறது அழியாதவன். எல்லா உயிரினங்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த உடல், மனம், புத்தி இது எல்லாமே அழியக்கூடியது. அது எல்லாமே க்ஷர புருஷனா இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும் அந்த ஜீவாத்மாங்கிறது அழியாதது, அது அக்ஷர புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மரி திருப்பியும் இங்கே கொண்டு சொல்றேன். உத்தம புருஷஸ் த்வன்யஹ பரமாத்மே. என்ன ஏதோ ஒரு வேர்டு மிஸ் ஆகுது. பரமாத்மே யுதாஹ்ருதஹ யோ லோகத்ரய மாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரஹ. விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். உத்தமः புருஷஸ்த்வன்யஹ. उत्तमः पुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाहृतः परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयमाविश्य यो लोकत्रयमाविश्य बिभर्त्यव्यय ईश्वरः
बिभर्त्यव्यय ईश्वरः उत्तमः पुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयमाविश्य बिभर्त्यव्यय ईश्वरः उत्तमः पुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयमाविश्य बिभर्त्यव्यय ईश्वरः. ஓகே, சோ க்ஷர அக்ஷர புருஷன் பத்தி சொன்ன அப்புறம் புருஷோத்தமன் பத்தியும் சொல்றார். சோ யார் இந்த உலகத்திலும் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் தோன்றி எல்லாரையும் தாங்கி போஷிக்கிறாரோ, யார் அழிவற்றவரோ, யார் அந்த பரமாத்மாவோ, அவர்தான் அந்த புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வேற, இந்த க்ஷர புருஷன் அக்ஷர புருஷன்ல இருந்து வேற அப்படின்னு சொல்ற. 3 பேரையும் திருப்பியும் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுற. அந்த புருஷோத்தமன்கிறவர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் பரமாத்மா, எல்லா பிராணிகளையும் பேணி காப்பவராக இருக்கார். நெக்ஸ்ட், யஸ்மாத் க்ஷர மதீதோ ஹம், இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமஹ. விஜயலட்சுமி மாமி சொல்றீங்களா? சொல்றேன். யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமஹ. புருஷோத்தமஹ யஸ்மாச்சரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதித புருஷோத்தமஹ யஸ்மாச்சரமாதீதோஹம் ஆதியில் அதீதோஹம். யஸ்மாச்சரமதீதோஹம் சரதாபிதி சோத்தமஹ அக்ஷராதபி சோத்தமஹ அக்ஷராமதிதோத்ம. இது சரியா திருப்பி சொல்லுங்க. யஸ்மாச்சரமதிதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதீத புருஷோத்தமஹ. சரியாம்மா? கரெக்ட் மாமி. பிரதீத கிடையாது, பிரதித. அது தீ குரில் தான். அச்சா, ஓகே. சரியா? அது மட்டும் தான், பாக்கி எல்லாமே கரெக்டா வந்து. ஓகே, ஓகே, சோ இங்க அந்த புருஷோத்தமன் எப்படி மத்த 2 புருஷர்களோடையும் இன்னும் சிறப்பு பெற்றவர், அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்ங்கிறத இங்க சொல்றார். க்ஷரத்துக்கு நான் அப்பாற்பட்டவன், அந்த அக்ஷர புருஷன்கிறது என்னுடைய அம்சம்தான், அழிவற்றது, உணர்வு அற்றது. சோ அந்த அக்ஷர புருஷனோட நான் சிறந்தவன் அப்படின்னு சொல்ற. வேதத்திலும் இந்த உலகத்திலும் புருஷோத்தமன் அப்படின்னு பெயர் பெற்றேன். என்ன புருஷோத்தமன், ஏன்னா அவளோட நான் சிறப்பானவன்கிறதுனால என்னை புருஷோத்தமன் என்று வேதத்திலும் குறிப்பிடுகின்றனர், என்னை எல்லோரும் அழைக்கின்றனர் அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட், யோ மாமேவ மசம்மூடஹ, மூடோர்க்கு டஹ பண்ணிடுங்கோ, ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வ பாவேன பாரத.
விஜய் ஸ்ரீனிவாஸ் மேம். யோ மாமேவமசம்மூடः यो मामेवमसम्मूढः ஜானாதி புருஷோத்தமம் जानाति पुरुषोत्तमम् ச சர்வவித் பஜதி மாம் स सर्वविद् भजति माम् சர்வபாவேன பாரத सर्वभावेन भारत यो मामेवमसम्मूढः जानाति पुरुषोत्तमम् स सर्वविद् भजति माम् सर्वभावेन भारत यो मामेवमसम्मूढः जानाति पुरुषोत्तमम् स सर्वविद् भजति माम् सर्वभावेन भारत. Thank you, ma'am. இதெல்லாம் நன்னா வரும். காமாட்சி விலாஸ் சொன்னா மட்டும் வராது. இல்ல மேம், நான் அப்புறம் பேசுறேன், ரெக்கார்டிங்ல இருக்கு. தேங்க்யூ. ஓகே. சோ இந்த புருஷோத்தமன் எல்லாவற்றையும் விட சிறந்தவன், அழிவற்றவன், உணர்வற்றவன், ஆனாலும் அந்த அக்ஷர புருஷர்களை விட சிறந்தவன் என்றதை, இந்த உண்மையை யார் தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறாளோ அவ எப்பொழுதும் அந்த பரமேஸ்வரன் பரமாத்மாவையே வழிபட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றான். சோ அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த உலகத்து மேல இருக்கிற அந்த பற்றெல்லாம் விலகி அந்த பரமேஸ்வரனிடமே முழுமையான அன்பு செலுத்தி ஃபுல்லா அதே நினைப்பா இருந்து அவரையே அடைவர் அப்படின்னு. சோ தத்துவ ரீதியாக இதை உணர்ந்து கொண்டவர்கள் அவரையே பூஜை பண்ணிட்டு கடைசியில அவரையே அடைந்து விடுவர் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் ஸ்லோகம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. இத முக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. விஜய் ஸ்ரீராமன். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் इति गुह्यतमं शास्त्रम् இதமுக்தம் மயானக इदमुक्तं मया नघ ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் एतद् बुद्ध्वा बुद्धिमान् स्यात् கிருதகிருத்யஸ்ச பாரத. कृतकृत्यश्च भारत. इति गुह्यतमं शास्त्रम् इदमुक्तं मया नघ एतद् बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृत्यश्च भारत. इति गुह्यतमं शास्त्रम् इदमुक्तं मया नघ एतद् बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृत्यश्च भारत. சோ கடைசியில இந்த ரகசியம் உனக்கு என்னால் சொல்லப்பட்டது. இதை அறிந்து கொண்ட அந்த யார் இத தத்துவ ரீதியா புரிஞ்சுண்டாலோ அவ ஞானியா எல்லாம், அதாவது அவ அந்த ஞானம் அடைஞ்சவா என்னென்ன பண்ணுவா அதையெல்லாம் சரிவர பண்ணி என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில நம்மளுக்கு முடிக்கிறார். இந்த அக்ஷர புருஷோத்தம இந்த ஸ்வரூபங்கள் இது எல்லாமே குஹ்யம். குஹ்யம்னா தான் ரகசியம்னு. இந்த ரகசியத்தை இப்போ நான் உனக்கு சொல்லி இருக்கேன். இததான் வேதத்துல ஒரு சாரமான ஒரு வேதத்தின் சாரமாக கூறப்படும் அந்த விஷயத்தை இப்போ நான் உனக்கு சொல்லியிருக்கேன். பகவானுடைய அந்த குணங்கள், அவருடைய பிரபாவங்கள், அவருடைய ஸ்வரூபம், இதையெல்லாம் தத்துவ ரீதியா புரிஞ்சுண்டு அந்த புருஷோத்தமனையே எப்போதும் தியானம் பண்ணின்னு இருக்கிறவா ஞானியா ஆகி என்னையே அடைவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தை. சோ இதுல நம்ம அக்ஷர புருஷோத்தமன், புருஷோத்தமன்ற நேம் எப்படி கிருஷ்ணருக்கு வந்ததுங்கிறது இப்போ ஓரளவுக்கு தெரியும். புருஷன்னா என்னன்னு தெரியும்,
புருஷன்லயே உத்தமன், அதான் புருஷோத்தமன், காரண பெயர் அவருக்கு. முடிச்சுடுங்கோ. மேடம். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு ब्रह्म विद्यायां योग शास्त्रे श्री कृष्णार्जुन संवादे पुरुषोत्तमो योगो नाम पंचदशोऽध्यायः। मैडम ओके, पंचदशोऽध्यायः करेक्ट मैडम? இப்போ கரெக்ட். ओके சொல்றீங்களா? ஓம் தத் சத் मैडम இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க. ओम तत्सदिति श्रीमद् भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्म विद्यायां योग शास्त्रे श्री कृष्णार्जुन संवादे पुरुषोत्तम योगो नाम पंचदशोऽध्यायः। அப்புறம் श्री कृष्णार्पणमस्तु। सॉरी, श्री कृष्णार्पणमस्तु। சூப்பர். 15 அத்தியாயம் முடிச்சுட்டோம். 16வது அத்தியாயம் ஆரம்பிக்கலாம். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், இருந்தாலும் கவுண்ட் படி அந்த இலக்கணத்தை ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பார். தெய்வாசுர, தெய்வன தேவ, அசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். தேவ அசுர சம்பத். சம்பத்னா என்ன? அவளுடைய செயல்கள். சம்பத்துனா என்ன? நம்மளுடைய செல்வம் சொல்றோம் இல்லையா, நம்ம சேர்த்து வச்சது. சோ அவளுடைய பண்புகள், தேவர்களுடைய பண்புகள், அசுரர்களுடைய பண்புகள். அசுரர்கள் தேவர்கள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவ பண்புகள் அப்படின்னா எல்லாம் அந்த குட், நம்ம என்னென்ன நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கறத ஃபுல்லா நம்மளுக்கு சொல்றது. அசுர சம்பத்ங்கிறது எது எது சோ பரமேஸ்வரன் அடையறதுக்கு நம்ம என்னென்ன பண்புகள், நற்பண்புகளை வளர்த்துக்கணும், நன்னடத்தைகளை வளர்த்துக்கணும், இதை எல்லாத்தையும் அழகா விளக்குறது. அதுதான் தெய்வ சம்பத்து. எதெல்லாம் பண்ணக்கூடாது, சோ தீய குணங்கள், தீய நடத்தைகள், அது எல்லாமே பண்ணக்கூடாதுங்கிறதையும் அசுர சம்பத்துங்கிற அந்த ஒரு டாபிக்ல சொல்றது. சோ விபாக யோகம்னா ரெண்டுத்தையும் இதுல சொல்லி ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸையும் சொல்ல போகுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ முதல்ல நம்மளுக்கு தெய்வ சம்பத் பத்தி சொல்ல போற. எடுத்தவன டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுற. தெய்வ சம்பத் என்னென்ன அப்படின்னு. ஸ்ரீ பகவான் உவாச்ச அபயம் சத்வ சம்சுத்திஹி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ் தப ஆர்ஜவம். யாடி? சாரி, அலமேலு மாமி மியூட்ல. இல்ல அலமேலு மாமி மன்னிச்சுக்கோங்க, மியூட்ல இருக்கிறது பாக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத ஷோடசோऽध्यायः. அத ஷோடசோऽध्यायः. दैवासुर संपत् विभाग योगः. दैवासुर संपत् विभाग योगः. श्री भगवानुवाच. श्री भगवानुवाच अभयं सत्त्व संशुद्धिः. अभयं सत्त्व संशुद्धिः. ज्ञानयोग व्यवस्थितिः. ज्ञानयोग व्यवस्थितिः. दानं दमश्च यज्ञश्च. दानं दमश्च यज्ञश्च.
स्वाध्यायस्तप आर्जवम् स्वाध्यायस्तव आर्जवम् ॐ श्री परमात्मने नमः षोडशोऽध्यायः दैवासुरसम्पद्विभागयोगः श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं तमच्च यज्ञच्च स्वाध्यायस्तव आर्जवम् श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं तमच्च यज्ञच्च स्वाध्यायस्तव आर्जवम् வெரி குட். சோ இதுலேருந்து 3 ஸ்லோகங்களுக்கு நம்மளுக்கு லிஸ்ட் வந்துட்டே இருக்கு. தெய்வ சம்பத்துக்கள் என்ன என்ன, தெய்வீக பண்புகள் என்ன என்ன, எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்ன அப்படின்னு சொல்ல போற. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அபயம். அபயம் அப்படின்னா என்ன? பயம் இல்லாம இருக்கிறது. பயம் அபயம் அப்படியே ஆப்போசிட் அபயம். கொஞ்சமும் அச்சம் இல்லாம இருக்கிறது. அதாவது நம்மளுக்கு இது ஆயிடுமோ அது ஆயிடுமோன்ற அந்த ஒரு பயம் பீதி இல்லாம இருக்கிறது. நெக்ஸ்ட் சத்வ சம்சுத்தி அப்படின்னா என்ன? மனசுல நம்மளுக்கு எந்த விகாரமும் இல்லாம இருக்கிறது. விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இல்லாம எப்போதும் மனசு தூய்மையா இருக்கிறது. அதுதான் சத்வ சம்சுத்தி அப்படிங்கிறது. அடுத்தது ஞான யோக வியவஸ்திதிஹி அப்படின்னா என்ன? ஞானம்னா என்ன? அந்த பரமாத்மாவை நம்ம அறிவது. நம்ம எல்லாம் இருக்கிறது அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா என்ன? நம்மளுக்கு இருக்கிறது ஞானமே கிடையாது ஆக்சுவலா. சோ அந்த ஞான யோக வியவஸ்திதிஹி அப்படின்னு. சோ அந்த பகவானுடைய தியானத்திலேயே எப்போதும் ஈடுபட்டு இருக்கிறது. அதுதான் ஞான யோக வியவஸ்திதிஹி. 3 ஆயிடுதா? அபயம், தத்துவ சம்சுத்தி, ஞான யோக வியவஸ்திதி 3. 4வது தானம். தானம்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்மளால தகுதிக்கு ஏத்த மாதிரி உணவோ உடையோ இல்ல கல்வியோ இல்ல மருந்து மாயம் எதை வேணா கொடுக்கறது. அது தானத்துல அடங்கும். அப்புறம் தமம். தமக அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உலகத்து போக பொருட்கள் மேல ஆசை போகாம புலன்களை கட்டுப்படுத்தி வைப்பது. அதுதான் தமக. அடுத்தது யக்ஞஸ்ச. யக்ஞனா என்ன? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரியவாள பூஜை பண்றது, தெய்வத்தை பூஜை பண்றது, ஹோமம் பண்றது, இது எல்லாமே யக்ஞத்துல சேரறது. ஸ்வாத்தியாயக அப்படின்னா என்னன்னா நம்ம பகவானுடைய இதிகாசம் புராணம் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது, வேதங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறது, நம்மளுக்கு தெரிஞ்சதை மத்தவாளுக்கும் சொல்லி கொடுக்கறது, இது எல்லாமே ஸ்வாத்தியாயத்துல சேரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தப்பனா அதாவது நம்மளுக்கு ஏற்படும் அந்த துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு. சோ வந்த உடனே மனசு உடைஞ்சு தாட் போட்னு கத்திண்டு சாமியாவது பூதமாவது அப்படின்னு நம்மளாம் கத்தின்னு இருக்கோமே, அதெல்லாம் இல்லாம பொறுமை, பெர்சிவரன்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் நம்மளுக்கு தப்ப அப்படின்னு வருது. லாஸ்டா ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படிங்கிறது நம்மளுடைய நேர்மை. நம்ம மனசாலும் உடலாலும் நேர்மையோட நடந்துக்கிறது. அது ஆர்ஜவம். சோ எத்தனாச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 குவாலிட்டிஸ் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா ஆஃப் தெய்வ சம்பத். சரியா? கண்டினியூ ஆர் த 10th one. அஹிம்சா சத்ய மக்ரோதஹ தியாக சாந்தி ரபைஷுனம்.
தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீ ரச்சாபலம். வசந்தி மாமி. அஹிம்சா சத்யமக்ரோதः அஹிம்சா சத்யமக்ரோதः தியாகः சாந்திரபைஷுனம் தியாகः சாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரச்சாபலம். மார்தவம் க்ஷீரசாபலம். அஹிம்சா சத்யமக்ரோதः தியாகः சாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் மார்தவம் க்ஷீரசாபலம். அஹிம்சா சத்யமக்ரோதः தியாகः சாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் க்ஷீரசாபலம். ஓகே, சோ தெய்வ சம்பத் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 9 பார்த்தோம் போன இதுல. இங்கே 10வதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அஹிம்சா, அஹிம்சையை கடைபிடிக்கிறது. அது என்னன்னா யாருக்கும் எந்த விதத்திலையும் தீங்கு இழைக்காமல் இருப்பதுதான் அஹிம்சை அப்படின்னு. மனசால, உடம்பால, பேச்சால, எதாலையும் நம்ம ஒருத்தருக்கு தீங்கு இழைக்காமல் இருப்பது அஹிம்சை. அடுத்தது சத்தியம். சத்தியம்னா நம்மளுக்கே தெரியும், பொய்யே பேசாம உண்மையா இருக்கிறது, உண்மையா நடந்துக்கிறது, உண்மையா பேசுறது, இனிமையா பேசுறது, அது சத்தியம். அக்ரோதம், அக்ரோதம்னா, குரோதம்னா நம்மளுக்கு தெரியும் கோபம். அக்ரோதம்னா கோபம் இல்லாம இருக்கிறது. யாரு ஜென்ரலா கோபம் இல்லாம இருக்கிறது? நம்மளுக்கு கெடுதல் பண்றவாளுக்கு கூட கோபப்படாம இருக்கிறது, அவ மேல கூட கோபப்படாம இருக்கிறது, அதுதான் அக்ரோதம். தியாகம், தியாகம்னா என்ன? நம்மளுக்கு நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே நான் கர்த்தா கிடையாது அப்படிங்கிறது, எல்லாமே பகவான் சொல்ற நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது, நான் அப்படிங்கிற அந்த ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, நான் பண்றேன்னு, அது இல்லாம அதை களையறது தான் தியாகம். நெக்ஸ்ட் சாந்தி. சாந்தினா மனச அலப்பாய விடாம அமைதியா இருக்கிறது, அதுதான் சாந்தி. இது எல்லாமே தெய்வீக சம்பத், தெய்வ சம்பத் இது எல்லாமே. அப்பைஷுனம், அப்பைஷுனம் அப்படின்னா மத்தவாளை குறை சொல்றது, மத்தவா மேல பழி போடுறது, எனக்கு தெரியாது எல்லாம் அவனால வந்தது அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, குறை சொல்றது, அதெல்லாம் அதுதான். எப்பவுமே மத்தவாள்கிட்ட குத்தம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறது. அத குத்தம் கண்டுபிடிக்கிறதோட இல்ல, அத 4 பேர்கிட்ட சொல்லி அதுல ஒரு சந்தோஷப்படுறது, அங்க பத்தியா அவ இப்படி இவ இப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்றது. அது மாதிரி இது மத்தவாழ்ல ஏளனமா பேசுறது, இது எல்லாமே அப்பைஷுனத்துல நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் தயா பூதேஷு, அதாவது பூதேஷு எல்லா உயிரினங்களிடமும் தயையோடு, அதாவது பரிவோடு, கருணையோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் அலோலுப்துவம். அலோலுப்துவம் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட இந்த போக பொருட்கள், இந்த உலக போகங்கள் சேர்ந்தா கூட ஸ்டெடியா இருக்கிறது. அதாவது அது வந்த உடனே ஹை அப்படின்னுட்டு அது மேல பற்றோ, இல்ல அது நம்மளை விட்டு போனா ஒரு துன்பமோ வெறுப்போ அதெல்லாம் இல்லாம, சோ அந்த மாதிரி ஒரு இது போக பொருட்கள் சேர்ந்தாலும் அது மேல பற்று இல்லாம இருக்கிறது தான் அலோலுப்துவம். நெக்ஸ்ட் மார்தவம். மார்தவம்ங்கிறது மென்மை, வெரி சாஃப்ட் ஹார்ட்டட்னு சொல்லுவா தெரியுமா. மனசு, அவ பேச்சு எதுலயுமே கொஞ்சம் கூட கடுமையே இருக்காது, மென்மையா இருக்கிறது. எல்லாமே அவ்வளோ ஒரு அழகான குவாலிட்டிஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா லிஸ்ட் பண்ணிட்டு வர்ற அத்தனையும் அதுதான் மார்தவம். நெக்ஸ்ட் ஹ்ரீ. ஹ்ரீ அப்படின்னா, அதாவது
ஆஹ் நம்ம தர்மத்துல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? சோ அதுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிறதுக்கு கூச்சப்படுறது, அத பத்தி நினைச்சு கூட பாக்குறதுக்கு அருவருப்பா கூச்சப்படுறது, அது பேர் தான் ஹ்ரீ அப்படின்னு சொல்லுவா. அதாவது நம்ம சாஸ்திரத்திலயும் வேதத்திலயும் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு புறம்பா நடக்கிறதுக்கு வெக்கப்படுறது, அதுதான் ஹ்ரீ அப்படிங்கிறது. லாஸ்ட் அச்சாபலம். அச்சாபலம்னா தேவையில்லாத வேலைய பண்றது. இதெல்லாம் தான் நம்ம பண்றது. நம்மளுக்கு பெரியவாள்லாம் சொல்லுவா தெரியுமா, காலை ஆட்டாத அப்படின்பா. உட்கார்ந்துட்டு இருக்கோம், சேர்ல உட்காரும் போது காலை டெகு டெகு டெகுன்னு ஆட்டுவா. காலை ஆட்டாத, கெட்ட பழக்கம் அப்படின்பா. பெரும்போது தேவையா அந்த செயல்? தேவையே இல்லை. அந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றது. அது மாதிரி நின்னுட்டு இருப்போம் ரோடுல, விரலால டை டை டைன்னு அந்த இது மண்ணை போட்டு நோண்டின்னு இருக்க வேண்டியது காலால. அதெல்லாம் ஆகாத செயல், பண்ணக்கூடாதது. அதெல்லாம் தான் அச்சாபலம்ல செய்யறது. தேவையே இல்லாத, பயனே இல்லாத விஷயங்களை பண்றது, சிந்திக்கிறது, அதெல்லாம் தான் இந்த அச்சாபலத்துல வருது. சரியா? சோ இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது அப்படின்னு. சோ இதுல எத்தனை வருது? அஹிம்சா, சத்தியம், அக்ரோதம், தியாகம், சாந்தி, அபைஷுனம், 6 ஆயிடுத்த, தயா, தயா பூத்தேஷு, சோ அது 1. 7, அலோலுப்துவம் 8, மார்தவம் 9, ஹ்ரீ 10, அச்சாபலம் 11. சோ 11 + 9 20 ஆயிடுத்து நம்மளுக்கு. இன்னும் 3rd ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு பார்ப்போம். தேஜஹ, க்ஷமா, திருதிஷ், சௌச்சம், அத்ரோஹோ, நாதிமானிதா, பவந்தி சம்பதம் தைவீம் அபிஜாதஸ்ய பாரத. இங்க முடிக்கிறேன். பாலசுப்ரமணியம் அம்மா. தேஜஹ, க்ஷமா, திருதிஷ், சௌச்சம், तेजः श्रमतुतिः शौचम् அத்ரோஹோ நாதிமானிதா. अद्रोहो नातिमानिता. சௌச்சம் பண்ணிட்டு அத்ரோஹோ பண்ணிக்கோங்க. மா இருந்ததுன்னா இம் அ பிரிச்சுக்கோங்க. பவந்தி சம்பதம் தைவீம், भवन्ति सम्पदं देवीम् அபிஜாதஸ்ய பாரத. இங்கேயும் மாவ இம் அ பிரிச்சுக்கோங்க. अभिजात्यस्य भारतः. तेजः समधृतिः शौचम् अद्रोह नतिमानिता. நதி இல்ல, भवन्ति நாதிமானிதா. अद्रोह नातिमानिता. भवन्ति सम्पदं देवीम् अभिजातस्य भारत. करेक्ट मैडम? எஸ், ஒன் மோர் டைம். तेजः श्रमधृतिः शौचम् अद्रोह नातिमानिता. भवन्ति सम्पदं देवीम् अभिजातस्य भारत. வெரி குட். சோ இங்கே கண்டினியூ ஆகுது. போன இதுல எவ்வளவு சொன்னேன்? 20, 21 இங்க வருது. தேஜஹ, தேஜஸ்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு பொலிவு, நமக்குள்ள இருக்கிற ஒரு பொலிவு. க்ஷமா, க்ஷமானா நம்மளுக்கே தெரியும், மன்னிப்பு. யார் என்ன பண்ணினாலும் அவளை மன்னிக்கும் மனப்பான்மை, கோபம் வரக்கூடாது, மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிறது. திருத்திகி, திருத்திகினா உறுதியா இருக்கிறது. எப்பேற்பட்ட ஆபத்து, எப்பேற்பட்ட கஷ்டம் எது வந்தாலும் கொஞ்சமும் கலங்காம, அப்படி சும்மா என்ன இருந்தாலும் பகவான் இருக்கார் அப்படின்னு அந்த ஒரு தைரியமா உறுதியா இருக்கும் பாருங்க, அதுதான் திருத்தி அப்படிங்கிற. அதே மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் தர்மத்திலேந்து கொஞ்சமும் டீவியேட் ஆகாம உறுதியா இருக்கிறது, இது திருத்தி. அடுத்தது சௌச்சம். சௌச்சம்னா நம்மளுக்கு தெரியும், புற தூய்மை, நம்ம சுத்தமா இருக்கிறது, வெளி தூய்மை.
அதுக்கப்புறம் அத்ரோஹோ, அத்ரோகம். துரோகம்னா என்னன்னு நம்மளுக்கே தெரியும், துரோகம் பண்றது. அத்ரோகம்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட், யார்கிட்டையும் பகைமை பாராட்டாமல் இருக்கிறது, அதுதான் அத்ரோக. ந அதிமானினா, அதிமானினா அப்படின்னா அதாவது ரொம்ப, அதாவது தற்பெருமை, நான் எல்லாரும் என்னை மதிக்கணும், நான் தான் பெரிய இது. இப்போ நம்ம பணக்காராளா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன அப்படின்னு இளக்காரமா பார்த்து, நம்ம நான் தான் பணக்காரன், நீ என்ன மதிச்சாகணும். அதே மாதிரி நல்லா படிச்சிருந்தா, நான் தான் படிச்சவன், நீ என்ன மதிச்சாகணும். அந்த மாதிரி நான் பெரிய போஸ்ட்ல இருக்கேன், நீ என்ன மதிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி செருக்கு இல்லாம இருக்கிறது, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா தான் ந அதிமானிதா அப்படின்னு சொல்றேன். சோ இது எல்லாமா நம்மளுக்கு தெய்வீக சம்பத்துடன் பிறந்தவர்களின் குவாலிட்டிஸ் ஆகும், அவளுடைய இலக்கணம் ஆகும் அப்படின்னு இத்தனையும் நம்மளுக்கு சொல்லியிருக்கா. மொத்தம் 26 இலக்கணம் சொல்லியிருக்கா. 20 முன்னாடி ஆச்சா. இங்க தேஜக, க்ஷமா, திருதி, சௌச்சம், அத்ரோக, ந அதிமானிதா. சோ மொத்தம் நம்மளுக்கு 26 குவாலிட்டிஸ், தெய்வீக சம்பத்துகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ, நம்மளே இப்ப நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு மார்க் போட்டுக்கலாம். இந்த 26ல நம்ம கிட்ட எத்தனை குவாலிட்டி இருக்கு, எது ஒரு 50% இருக்கு, எது 10% இருக்கு, அதெல்லாம் வளர்த்துக்கணும். இதுல இருக்கிற 24 குவாலிட்டியும் நம்ம அட்லீஸ்ட் 80%க்கு மேல இருக்கிற மாதிரி வளர்த்துட்டோம்னா நல்லது. இத சொல்லி இப்ப அடுத்தது அசுர சம்பத் பத்தி. ஏன்னா எது இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டா மாதிரி எது நம்மளுக்கு இருக்க கூடாது அதையும் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணுவார், இதுல முதல்ல ஷார்ட்டா சொல்லிட்டு ஒரு 4 ஸ்லோகத்துக்கு அப்புறம் இந்த அசுர சம்பத்தை மட்டும் எடுத்து அதை நல்லா டீட்டெயில்டா சொல்லுவா. ஏன்னா நீ சொல்லுவா தெரியுமா, நம்மளுக்கு நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, கெடுதல் பண்ணாம இரு அப்படின்பா பாருங்க. அந்த மாதிரி தெய்வீக சம்பத் இருந்தா இல்லாட்டாலும் அசுர சம்பத் இல்லாம நம்ம பாத்துக்கணும். அதனால முதல்ல இப்ப அசுர சம்பத் பத்தி நம்மளுக்கு சொல்றா. அந்த அசுர சம்பத் இருக்கும் அந்த மனிதனின் இலக்கணத்தை சொல்றா. தம்போ தர்போ பிமானஸ்ச क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थ संपद मासुरीम्. பாக்யலட்சுமி மாமி. ஒரே ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டு இதுல அப்புறம் டீடைல்டா வரும். दम्भो दर्पोऽभिमानश्च दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदमासुरीम्. पार्थसम्पदमासुरीम्. दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदमासुरीम्. दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानं चाभिजातस्य पार्थसम्पदमासुरीम्. ஓகே, சோ நம்ம கிட்ட இந்த அசுர சம்பத்து இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்ற, தம்பம். தம்பம் நம்மளே கேள்விப்பட்ட டேர்ம் இது. டாம்பீகம்னு சொல்லுவா தெரியுமா, தேவையில்லாத ஒரு நம்மளே பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறது, அதுதான். தற்பெருமை கொண்டு இருக்கிறது, கௌரவம் பார்க்கறது, அது மாதிரி நிறைய சேர்த்துக்கணும், பணம் சேர்க்கணும், நம்மளை எல்லாரும் புகழணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல
அதுக்காக என்ன வேணா பண்றது, பொறுத்தையார ஏமாத்துற காரியமா இருந்தா கூட பண்றது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த தம்பம் அப்படிங்கறதுல வரும். அது மாதிரி நம்மளுக்கு அதாவது பொய்யா நடந்துக்கிறது, ரொம்ப நான் நல்லவன் மாதிரி, நான் எனக்கு அப்பேற்பட்ட பக்தி, அதாவது மத்தவ பார்த்தா நம்மள வந்து இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சில பேர் தெரியுமா, அப்படியே ஆஹா வெறும் சும்மா எல்லாம் நடிப்பு, பகட்டுதான். பகட்டுங்கிறது கரெக்டான வேர்டுங்க. சோ அது மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு அசுர சம்பத்து. அதே மாதிரி அடுத்தது தர்ப்பம். தர்ப்பம்ங்கிறது என்னன்னா இருமாப்பு. இருமாப்புன்னா என்ன, ஆஹ் திமிருன்னு நம்மளுக்கு சொல்லுவா தெரியுமா, அதாவது நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு கர்வம் கொண்டுக்கிறது. நான் தான் எல்லாத்துலயுமே, அதாவது படிப்புலயும் சரி, செல்வத்துல சரி, ஜாதியில சரி, நான் தான் வஸ்திமே அந்த மாதிரி இது பெருமைப்பட்டுக்கிறது. அது மாதிரி வலிமை, அதுல கூட சொல்றேன் நான் தான் பெரிய வீரனாக்கும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி கர்வம், மத்தவாளை வந்து ஏளனமா அவன் தாழ்ந்தவன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, அவளை அவமதிக்கிறது, இதெல்லாம் தான் தர்ப்பம் அப்படிங்கிற இதுல வருது. அது இருக்கவே கூடாது. அடுத்தது அபிமானம். அபிமானம்னா என்ன, அதாவது எல்லாம், அதாவது நான் பேர் புகழுக்கு ஆசைப்படுறது இல்லையா, அதுதான் அபிமானம் அப்படிங்கிறது. புகழ், அது மாதிரி நல்ல பேரு எல்லாமே எனக்கு தான் வரணும், எனக்கு தான் வரணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அபிமானம் அப்படிங்கிறது. குரோதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோபம். கோபம் வந்தாலே நம்மளுக்கு பழி வாங்குற எண்ணம், இது எல்லாமே வரும், அது எல்லாமே சேர்ந்துரும் அந்த குரோதத்துல. நெக்ஸ்ட் பாருஷ்யம். பாருஷ்யம்ங்கிறது என்னன்னா கடுமையா பேசுறது, அப்படியே அந்த சாஃப்ட் ஹார்ட்டட்னு நான் போன இதுல சொன்னேன் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒருத்தரை கண்ணா பின்னான்னு திட்டுறது, கடுமையா பேசுறது, கேலி பண்றது 4 பேருக்கு முன்னாடி வச்சு, அது மாதிரி சொல்லக்கூடாத சொற்களால அவளை வையறது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாருஷ்யம்ல வருது. அதுவும் அசுர சம்பத்து. அஜ்ஞானம் அப்படியே ஆப்போசிட். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இப்ப நம்ம இருக்கோம் பாருங்க ஒரு வாழ்க்கை, இந்த செல்வமும் இந்த இதுவும் தான் பெருசுன்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமே ஒரு மனுஷ வாழ்க்கை, அதுவுமே அசுர சம்பத் தான். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். அதுக்கப்புறம் அஜ்ஞானம் ச அபிஜாத்தஸ்ய. ஓகே, அபிஜாத்தஸ்யன்னா அப்படி இருக்கிறவர்களுடைய சம்பத்தி எல்லாம் அசுர சம்பத்துன்னு சொல்றான். அசுர சம்பத். சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு சொல்றான். தம்பம், தர்ப்பம், அபிமானம், குரோதம், பாருஷ்யம், அஜ்ஞானம், 6 சொல்றா இங்க. அதுல 26 சொன்னா தெய்வீக சம்பத்துல, அசுர சம்பத்துல 6 சொல்லியிருக்கா. ஏன் 6ஓட நிறுத்தினார், பின்னாடி இதை இன்னும் டீட்டெயில்டா நம்மளுக்கு சொல்ல போறோம். அதனால இப்ப 6 சொல்லி முடிச்சுட்ட சுருக்கமா. இதெல்லாம் சொல்லிட்டு அர்ஜுனன்ட்ட சொல்றா, அர்ஜுனா நீ பிறந்ததுல இருந்தே நீ தெய்வ சம்பத்துகளை கொண்டவன்பா அப்படின்னு அவனை மோட்டிவேட் பண்ற. இது எல்லாமே என்ன பேஸ் வந்து நம்மளுக்கு அவரை யுத்தத்திற்கு ரெடி பண்றதுதான் இல்லையா. சோ நீ பிறந்ததுல இருந்தே உனக்கு தெய்வாதீனமா பிறக்கும் போதே தெய்வ சம்பத்தோட பிறந்தவன் நீ அப்படின்னு சொல்ற. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தா யாசுரி மதா மா சுச்சஸ் சம்பதம் தெய்வீம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அபிஜாதோசி பாண்டவ. பாரதி அக்கா, தெய்வீ சம்பத் விமோக்ஷாய दैवी सम्पद्विमोक्षाय நிபந்தாயாசுரி மதா निबन्धायासुरीमता மா சுச்சஸ் சம்பதம் தெய்வீம். मा शुचः सम्पदं दैवीम् அபிஜாதோசி பாண்டவ अभिजातोऽसि पाण्डव दैवी सम्पद्विमोक्षाय
निबन्धायासुरीमता मा शुचः सम्पदं दैवीम् अभिजातोऽसि पाण्डव दैवी सम्पद्विमोक्षाय निबन्धायासुरीमता मा शुचः सम्पदं दैवीम् अभिजातोऽसि पाण्डव ஓகே, சிம்பிளா தெய்வ சம்பத்துக்கும் அசுர சம்பத்துக்கும் டிஃபரன்ஸ். தெய்வ சம்பத்துங்கிறது என்ன? மனுஷனை இந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த பிணைப்பிலேந்து நம்மள அறவே விடுவித்து மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போகும். அந்த அசுர சம்பத்துங்கிறத திருப்பியும் இதுலயே நம்மள சுழல விடும். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லி முடிச்சார். நம்மளுக்கு அந்த பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறது தெய்வீக சம்பத்துக்கள் தான். சோ நீ அர்ஜுனா ஏற்கனவே நீ தெய்வ பண்போடையே தான் பிறந்திருக்க, அதனால நீ வருந்தவே கூடாது. சரி, ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? இல்ல மேம், கரெக்டா தான் இருக்கு மேம். இல்ல மேடம். ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? இல்ல ரொம்ப கிடுகிடுன்னு போறோம்னா நான் பாட்டு கத்திண்டே போறேன். அதுக்குதான். இல்ல மேம், இல்ல 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 மேடம், கரெக்டா தான் அப்படி. சரி, அப்படிலாம் இல்ல மேடம். ஓகே ஓகே. द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरशः प्रोक्त आसुरं पार्थ मे शृणु. பவதாரணி மேம். Yes, ma'am. द्वौ भूतसर्गौ लोकेऽस्मिन् Thou bhutasargau lokesmin. कृपया Thou bhutasar. द्वौ இல்ல, द्वौ. Twau bhutasargau lokesmin. दैव आसुर एव च Daiva asura eva cha. दैवो विस्तरशः प्रोक्त Daivo vistarasaf prokta. आसुरं पार्थ मे शृणु. Asuram partha me shruno. Dvau bhudasargau lokesmin. Daiva asura eva cha. Daivo vistaras prokta. Asur. दैवो विस्तरश. Okay. Daivo vistarasaf prokta. Asuram partha me shruno. Dvau bhudasargau lokesmin. Daiva asura eva cha. Daivo vistaras prokta. திருப்பி விஸ்தரஸ்னு விஸ்தரஷ. Daivo vistarasaf prokta. Asuram partha me shruno. ஓகே. சோ இந்த லோகத்துல படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இருக்காலே, தெய்வ பண்பு அசுர பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு 2 வகையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது தெய்வ பண்புனா ஃபுல் 100% இல்ல. ஒண்ணு அவ தெய்வ பண்புகள் கொண்டவர்னா என்ன, மெஜாரிட்டி தெய்வ பண்போட இருக்கிறவா, நல்லவா. அதுக்காக அவ அப்படியே 100% கிடையாது. சோ இந்த 2 கேட்டகரியில தான் மனிதர்கள் இருக்கா. சோ நம்ம தெய்வ பண்புகள், தெய்வ சம்பத் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். 26 குவாலிட்டிஸ பார்த்துட்டோம். அசுர இயல்பை உடையவர்கள் அப்படிங்கறத இப்போ டீட்டெயில்டா பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவளுடைய இலக்கணம் நான் ரொம்ப சுருக்கமா தான் சொன்னேன். நம்ம அத நம்ம கிட்டேந்து முற்றிலும் விட்டு ஒழிக்க வேண்டும். அதனால அத பத்தியும் நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படின்னு பரமாத்மா பகவான் அசுர சம்பத் பத்தி இப்போ டீட்டெயில்டா சொல்ல ஆரம்பிக்க போறார். நல்ல கூர்ந்து கவனி அப்படின்னு சொல்லியே ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்க கூடாது அப்படின்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லது இல்லாட்டாலும் கெடுதல் இல்லாம இருக்கணும்
அப்படிங்கறதுல பகவானும் அததான் சொல்ற. பிரவிருத்திம் ச நிவிருத்திம் ச ஜனா ந விது ராசுராஹ ந சௌச்சம் நாபி சாச்சாரஹ ந சாச்சாரோருக்கு ரக பண்ணின்றோம். ந சத்யம் தேஷு வித்யதே. சித்ரா மேம். பிரவிருத்திஞ்ச நிவிருத்திஞ்ச प्रवृत्तिं च निवृत्तिं च ஜனான விதுராசுராஹ जना न विदुरासुराः ந சௌச்சம் நாபி சாச்சாரஹ न शौचं नापि चाचारः ந சத்யம் தேஷு வித்யதே. न सत्यं तेषु विद्यते प्रवृत्तिं च निवृत्तिं च जना न विदुरासुराः न शौचं नापि चाचारः न सत्यं तेषु विद्यते प्रवृत्तिं च निवृत्तिं च जना न विदुरासुराः न शौचं नापि चाचारः न सत्यं तेषु विद्यते. Thank you, ma'am. சோ இந்த அசுர சம்பத்து உடைய மனிதர்கள் இருக்காளே, அவளுக்கு என்ன நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, இது ரெண்டுமே அவளுக்கு தெரியாது. செய்யக்கூடாதனவற்றை செய்வார்கள், செய்யக்கூடியவற்றை செய்யாம விட்டுடுவா அப்படின்னு சொல்றா. அதனாலேயே அவளுக்கு ந சௌச்சம், கொஞ்சமும் அவ தூய்மை கிடையாது. தூய்மை இங்க சௌச்சம்ங்கிறது வெறும் புற தூய்மை மட்டும் இல்ல, மனசுலயும் அந்த தூய்மை கிடையாது. நாபி ந அபி ச ஆச்சாரக, ஆச்சாரமும் அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றா. ந சத்தியம், அது மாதிரி உண்மையை பேசுற அந்த இதுவும் அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற. அதுதான் இங்க சொல்ற. இது மூணுமே அவளுக்கு சௌச்சம், ஆச்சாரம், சத்தியம், இது எதுவுமே கிடையாது. அவ உண்மையும் பேச மாட்டா, நல்ல நடத்தையும் அவளுக்கு கிடையாது, அது மாதிரி புற தூய்மையும் இல்ல, மனசும் தூய்மை கிடையாது. என்ன செய்யணுமோ அதை செய்யாம இருப்பா, என்ன செய்யக்கூடாதோ அதை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுர சம்பத்துடைய மனிதர்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். பொறுமா ஒன்னே ஒண்ணு முடிச்சுடுறேன், 8th நிறுத்திக்கலாம். அசத்திய பிரதிஷ்டம் தே ஜகதாஹு ரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். கீதா வைத்தியநாதன் மாமி. அசத்யமபதிஷ்டந்தே. கீதா வைத்தியநாதன் மாமி. ஹேமா ரவிக்குமார் மாமி. எஸ் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். அசத்யம் அப்ரதிஷ்டந்தே. அசத்யம் அப்பிரதிஷ்டம் தே ஜகதாஹுரணீஸ்வரம் ஜகதாஹுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். கிமன்யத் காமஹைதுகம். அசத்யம் அப்பிரதிஷ்டம் தே ஜகதாஹுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். அசத்யம் அப்பிரதிஷ்டம் தே ஜகதாஹுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். கரெக்டா மேம்? இந்த அசுர சம்பத் இருக்கிறவா இருக்காளே, அவ நாஸ்திகம் பேசிட்டு அலைவா.
அதாவது இந்த உலகத்துக்கே ஆதாரம் அந்த பகவான் தான் அப்படிங்கறதுல எல்லாம் அவளுக்கு துளியும் நம்பிக்கை கிடையாது. அது மாதிரி தர்மம், இதுதான் நியாயம் தர்மம்லாம் சொல்றா இல்லையா, அந்த தர்மம் அதர்மம் அதுல எல்லாம் நம்பிக்கையே இருக்காது. சோ இந்த ஜீவன்கிறது நம்ம சொல்றோமே ஆத்மா அழியாதது அது இதுன்னுலாம் சொல்றோமே, அதுல எல்லாம் துளியும் அவளுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கா. அது மாதிரி இந்த பகவான் தான் பிரம்மா தான் படைச்சான் இதெல்லாம் நம்ம சொல்றோமே. சோ இந்த மாதிரி சிருஷ்டி அப்புறமா எல்லாம் பிரளயம் போது திருப்பியும் ஒடுங்கிறது இது எதுவுமே அவளுக்கு நம்பிக்கை கிடையாது. ஈஸ்வரன்கிறதே ஒண்ணு கிடையாது, பரமாத்மாங்கிறதே கிடையாதுன்னு நினைப்பா. அது மாதிரி வெறும் அந்த ஆண் பெண் உறவினால் மட்டுமே இந்த சராச்சரம் உண்டாருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கே காரணம் காமம் தான் அப்படின்ற வாழ்க்கையில வேற எந்த பயனும் கிடையாது அப்படின்னு நினைப்பார்கள் இந்த அசுர சம்பத்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றார். சோ இந்த நாஸ்திகம் பேசிண்டு அலையறவா இதெல்லாம் அசுர சம்பத்து இருக்கும் மனிதர்கள் அத சொல்றார். சோ இப்ப அடுத்தது நம்மளுக்கு அவளுடைய நடத்தை எப்படி இருக்கும், இந்த மாதிரி அசுர சம்பத்து கொண்டவர்களின் நடத்தை எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். எண்டிங் ஹேமா சுந்தர் மேம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீமஹீஷாः கோ பிராமணேभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांतिः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांतिः. ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्यो मा अमृतं गमय. ओम शांति शांति शांतिः. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. ओम तत्सत्. Very good. Thank you all. Thank you, ma'am. Ma'am. Thank you.